இயேசு கிறிஸ்துவில் அன்புக்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம், இறையருள் வாழ்த்துக்கள். உழைக்க மறுக்கும் கரங்கள் வியாகுலமே என்கிற இந்த நடுப்பொருளில் சிந்திக்கவும் தியானிக்கவும் இங்கே குழுமி இருக்கின்றோம். என்னோடு சேர்ந்து சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கடினமான நிலத்தை பண்படுத்துவோரிடமும் கடும் பாறையை உடைத்து பாதையை உருவாக்குவோரிடமும் சூரிய வெப்பத்திலும் மழை தூறலிலும் இறைவன் இருக்கிறார். உன்னுடைய புனித ஆடைகளை களைந்து விட்டு வா, மலர் தூவ வாசனைகளை ஒதுக்கி விட்டு வா. உன்னுடைய ஆடைகள் கசங்கி போனால் என்ன, கரைவிட்டு போனால் என்ன, உழைப்பிலும் வியர்விலும் இறைவனை சந்தித்திடு. உழைப்புதான் உலகம், உழைப்புதான் உலகத்தை உருவாக்குகிறது, அழகாக்குகிறது. நாம் உண்ணுகிற ஒவ்வொரு பருக்கையிலும் சோற்றிலும் ஆயிரம் ஆயிரம் உழைப்பாளிகளுடைய வியர்வை அடங்கி போயிருக்கிறது. ஒரு சோற்றை எடுத்துக்கொண்டால் நிலத்தை உழுதவர்கள், விதை விதைத்தவர்கள், தண்ணீர் பாய்ச்சியவர்கள், களை எடுத்தவர்கள், உரமிட்டவர்கள், அந்த உரத்தை தொழிற்சாலையிலே தயாரித்தவர்கள், நெல் அறுவடை செய்தவர்கள், அதை மூட்டையாக சுமந்து வந்தவர்கள், அரிசியாக மாற்றியவர்கள், சமைத்தவர்கள், பரிமாறுவர்கள், இப்படி ஆயிரம் ஆயிரம் உழைப்பாளுடைய வியர்வையைத்தான் ஒவ்வொரு நாளும் நாம் உண்ணுகிறோம். உழைப்பிலே உயர்வு தாழ்வு என்பது இல்லை. தோட்டி தொழில் இங்கு இழிவாச்சு, கலெக்டர் தொழில் மதிப்பாச்சு. 15 வயது முதல் 85 வயது வரை ஒரு விவசாய பண்ணையில வேலை பார்த்த சடையன் என்பவருடன் கேள்வி கேட்கிறார்கள். கடவுள் உங்களுக்கு முன்பாக தோன்றி என்ன வேண்டும் என்று கேட்டால் என்ன கேட்பீர்கள்? அந்த 85 வயது மனிதர் சொன்னார், நான் சாகிற வரை உழைக்கு என்னுடைய பசியை போக்கிற ஜீவனாம்சத்துக்கு வழிவு கிடைத்தால் போதும் என்கிறார். நம்முடைய உழைப்பின் வியர்வையானது இயேசு சிந்திய இரத்தத்தோடு ஒன்றாய் கலந்து விடுகிறது. நிதம் உழைத்த பயனாக நாம் நிலத்தில் விளைந்த பலன் யாவும் நிறைவுடன் படைக்கையிலே உழைப்பே அளிக்கின்றோம் என்கிறது ஆலய பாடல். தூய பவுலடியார் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே இப்படி சொல்கிறார், எந்த வேலையை செய்தாலும் ஆண்டவருக்காக செய்யுங்கள். வேலையிலே உழைப்பிலே உயர்வு தாழ்வு என்பது ஒருபோதும் கிடையாது. அது அவரவர் மனநிலையை பொறுத்தது. செங்கல் அறுக்கவும் வயல்களிலே வேலை செய்யவும் அடிமைகளாய் கிடந்த பொழுது இஸ்ராயல் மக்களுடைய அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக கடவுள் இறங்கி வந்தார். மோசே வழியாக அந்த தொழிலாளர்களுக்கு, உழைப்பாளர்களுக்கு விடுதலை வாங்கி தருவதற்காக கடவுள் இறங்கி வருகிறார். எனவேதான் உழைப்பிலே பாரபட்சம் என்பது கிடையாது. கடவுள் எப்போதும் சாதாரண ஏழை தொழிலாளர்கள் சார்பாகவே இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சீராக்கினுடைய ஞான நூல் இப்படி சொல்கிறது, ஏர் பிடிக்கிறவனும் களியில் பெருமை கொள்கிறவன் தன் வேலைகளில் காலத்தை செய்கிறான். படைசால் ஓட்டுவதில் தன்னுடைய இதயத்தையே செலுத்துகிறான். தச்சனும் சிற்பியும் தன்னுடைய சாயலில் தன் உருவத்தின் இதயத்தையே செலுத்துகிறான்.
அவனுடைய கவனம் வேலை நிறைவாக்குகிறது. கொல்லன் நெருப்பின் வெப்பத்தில் தன்னுடைய தசையை சுடுகிறான். நெருப்பின் உலையில் அவன் போராடுகிறான். அவனவன் வேலைகளில் அவனவன் ஞானியாய் இருக்கிறான். அவனுடைய வேண்டுதல் கேட்கப்படும் என்று சீராக்கினுடைய ஞான நூல் வாசிக்கிறோம். கடவுள் 6 நாள் இந்த உலகத்தை படைத்தார். அதற்கான வேலைகளை எல்லாம் மிக அருமையாக செய்தார். 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். நாம் எல்லோருமே கடவுளின் சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்கள். எனவே நாமும் அவரை போல, இந்த கடவுளை போல, தந்தையை போல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை பார்த்து தச்சனின் மகன் என்று சொன்னார்கள். அதனுடைய மூல சொல் பாவர். அப்படி என்றால் தொழிலாளி என பொருள்படும். ஒரு தொழிலாளியுடைய மகன் என பொருள்படுகிறது. எனவேதான் இயேசு வருந்தி உழைத்தவர்களையும் மீனவர்களையும் தன்னுடைய சீடர்களாக அழைக்கிறார் என்பதைத்தான் விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே கடவுள் எப்போதும் இந்த உழைப்பாளர்கள் சார்பாக, தொழிலாளர்கள் சார்பாக இருப்பதைத்தான் விவிலியம் முழுவதையும் நாம் பார்க்கிறோம். வியாகுலம் என்பது என்ன? வியாகுலம் என்பது ஒரு பெரும் துயரம், ஈடுகட்ட முடியாத இழப்பு, அது பெரும் துன்பம். உழைக்க மறுப்பது என்பது என்ன? உழைக்க மறுப்பது என்பது சோம்பேறித்தனம். குறுக்கு வழியில் பணத்தை, செல்வத்தை தேடுவது, பொய் சொல்வது, திருடுவது, அல்லது நம்ம முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள் சம்பாதித்து வைத்த சொத்திலே எந்த வேலை செய்யாமல் இன்பமாய் வாழ்ந்துவிட்டு போவது, இதுவும் உழைக்க மறுப்பது. ஏதாவது மாயாஜாலங்கள் நடக்கும், லாட்டரி சீட்டு விழும், நாம் பெரிய பணக்காரனாய் விடலாம் என்றெல்லாம் நினைத்து கொண்டு உழைக்க மறுப்பது, எல்லாவற்றிலும் குறை சொல்வது. உழைப்பு என்பது என்ன? உழைப்பிலே உயர்வு தாழ்வில்லை, எல்லா உழைப்பும் ஒன்றுதான். ஆனால் உழைக்க வேண்டும். நம்முடைய வீடுகளிலே நம்முடைய தாய்மார்கள் காலை முதல் இரவு தூங்கப் போகிற வரை ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த உழைப்புக்கு இந்த உலகத்தில் ஈடு இணை ஏதும் இல்லை. அந்த உழைப்புக்கு என்ன கூலி கொடுக்க முடியும்? அவர்கள் இல்லை என்றால் குடும்பம் சிதைவுண்டு போகும், பெரும் வியாகுலங்கள் வந்து தீரும். உழைப்பிலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஏன் உழைக்க வேண்டும்? உழைப்பிலே ஒரு நம்பிக்கை மனநிலை வேண்டும். உழைத்து என்ன காணப்போகிறோம்? ஒரு சான் வயிற்றுக்குத்தானே உழைக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு உழைக்காமல் இருந்து விடக்கூடாது. உழைப்பிலே நம்பிக்கை வேண்டும். வாழ்நாள் முழுவதும் உழைக்க வேண்டும், உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சிறப்பு, அதுதான் அழகு. அல்ல என்றால் வியாகுலம் வந்து தீரும், துன்பங்கள் வந்து சேரும். நீங்கள் எவ்வளவு கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்து வைத்தாலும், பல தலைமுறைகளுக்கான சொத்தை சேர்த்து வைத்தாலும், நீங்கள் உழைக்காமல் இருந்தால், உழைக்க மறுத்தால் வியாகுலங்கள் வரும். உழைப்பை மிக சிறப்பாக பணியாற்ற வேண்டும், நேர்மையாக செய்ய வேண்டும். 10,000 மணி நேரம் நீங்கள் உங்கள் வாழ்விலே உழைத்தால் அந்த உழைப்பிலே ஒரு நேர்த்தியை, நுணுக்கத்தை கண்டுபிடித்து விடுங்கள். உங்களை யாராலும் உழைப்பில் வெல்ல முடியாது, தொழிலே வெல்ல முடியாது. ஒருவன் ஒரு ஹோட்டல் ஒன்று வைத்திருக்கான் வைத்துக் கொள்வோம். அவன் சிறந்த உணவை, தரமான உணவை தர வேண்டும், சுத்தம் சுகாதாரத்தை பேண வேண்டும். தனக்கு உணவு அருந்த வருகிறவர்களை, உண்ண வருகின்றவர்களை அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் திருப்தி அடைவாறு என்னென்னவா செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிறது என்பது மிகச்சிறந்த ஆன்மீகம். நீங்கள் இந்த உலகத்திற்கு, இந்த மக்களுக்கு எதையோ ஒன்றை அந்த உணவு விடுதியாளர் கொடுக்கிறார். எனவேதான் எந்த உழைப்பு என்றாலும் மிக சிறப்பாக செய்யுங்கள், நேர்மையாக செய்யுங்கள். உழைக்கிற பொழுது அந்த உழைப்பு கடவுளுக்குரியதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். என்னுடைய உழைப்பினால், நான் செய்கிற அந்த உழைப்பினால் அந்த உழைப்பு கடவுளுக்கு உரியதா, சரியானதாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். எந்த வழியிலும்
எந்த குறுக்கு வழியிலும் நேர்மையற்ற முறையில் பணத்தை சம்பாதித்து விடக்கூடாது. அது உழைப்புக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். அது கடவுளுக்கு செய்கிற எதிராக செய்கிற மிகப்பெரிய துரோகம். நாம் நேர்மையாய் உழைத்துத்தான் நாம் சம்பாதிக்கிற பொழுது அது கடவுளுக்கு உரியதாய் மாறி போகிறது. உழைப்பு எனக்கு அடையாளத்தை தருகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கு உழைப்பு அடையாளத்தை தருகிறது. ஆசிரியர், பொறியியல் வல்லுநர், மருத்துவர், அறிவியலாளர் என்ற ஒரு அடையாளத்தை தருகிறது. நீங்கள் உழைக்காமல் இருந்தால் வியாகுலம் வந்து சேரும். நீங்கள் சோம்பேறிகளாய் மாறி போய்விடுவீர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் அடையாளம் தருவது இந்த உழைப்பு தான். இரண்டாவதாக, உழைப்பின் வழியாக நான் என்னுடைய திறமையை வளர்த்துக் கொள்கிறேன், ஆற்றலை வளர்த்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல 10,000 மணி நேரம் உழைத்தால் அந்த உழைப்பில் அவன் திறமையை கற்றுக்கொள்கிறான், ஒரு நேர்த்தியை கற்றுக்கொள்கிறான், அழகை கற்றுக்கொள்கிறான், இன்பத்தை கற்றுக்கொள்கிறான். எனவே உங்களுக்கு திறமையையும் ஆற்றலையும் சக்தியும் தருவது இந்த உழைப்பு தான். மூன்றாவதாக, நீங்கள் உழைக்கிற பொழுது இந்த உலகத்திற்கும் மானுட குலத்திற்கும் நீங்கள் அளப்பரிய செயல்களை செய்கிறீர்கள். உங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி வாழ்கிற உறவினர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மனித குலத்திற்கே நீங்கள் கடவுளோடு இணைந்து படைப்பாற்றலில் ஈடுபடுகிறீர்கள், அளப்பரிய காரியங்களை செய்கிறீர்கள். எனவே இந்த மனித குலத்திற்கும் இந்த இயற்கைக்கும் நான் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். அது எப்படி செய்வது? என்னுடைய உழைப்பினால் மட்டுமே தான். இந்த உலகத்தில் உயர்ந்த மனிதர்கள், பெயர் சொல்லுகிற மனிதர்கள் எல்லாரும் சாதாரண குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள் தான். யாரும் வானத்திலிருந்து விழுந்து விடவில்லை. சாதாரண எளிய ஏழை குடும்பங்களிலிருந்து உழைத்து உழைத்து முன்னேறியவர்கள் தான் இன்று பெயர் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அது ஆபிரகாம் லிங்கனாக இருக்கலாம், அப்துல் கலாம் இருக்கலாம், அல்லது உலகத்தில் உள்ள மிகப்பெரிய கோடீஸ்வரன் பில்கேட்ஸ் ஆக இருக்கலாம். அவர்கள் எல்லாருமே உழைப்பு 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 மட்டும்தான். உழைத்துதான் முன்னேறி இருக்கிறார்கள். ஒவ்வொரு நிமிடமும் அவர் உழைத்திருக்கிறார்கள். நீங்கள் என்னென்ன ஒரு கேள்வி கேட்கலாம். மூடை சுமப்பவர்கள் அவர்கள் ஒன்றும் நாள்தோறும் உழைக்கிறார்கள், ஆனால் பெரிய வசதி ஒன்றும் அடைந்து விடவில்லை என்று கேள்வி கேட்கலாம். அந்த உழைப்பையும் மிக நுணுக்கமாக அறிவுத்திறனோடு ஆற்றலோடு செய்ய வேண்டும். அப்படி செய்கிறவர்கள் வாழ்க்கை முன்னேற முடியும். நான் நாள்தோறும் உழைக்கிறேன், மிக சிறப்பாக உழைக்கிறேன், ஆனால் எனக்கு கிடைக்கிற அந்த பணத்தை போதைகளிலே, குடிபோதைகளிலே அல்லது தார்மாறான செலவுகளிலே நான் ஈடுபட்டால் அந்த உழைப்பு அர்த்தமற்றதாய் போய்விடும். அதுவும் ஒரு வகையில் வியாகுலம் தான். எனவே உழைக்கிற எல்லாரும் சிறந்து விட வேண்டும் என்றால் அது மிகுந்த அறிவோடும் நுணுக்கத்தோடும் மிக திறமையோடும் உழைக்க வேண்டும். அப்படி உழைக்கிறவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறுகிறார்கள். உழைப்புக்கு ஈடிணை ஏதுமில்லை. அது கடவுள் நமக்கு தந்த மாபெரும் கொடை. ஏதேன் தோட்டத்திற்குள் ஆதாம் ஏவாளையும் கடவுள் அனுப்பி அவற்றை பாதுகாக்கவும் அவர்கள் அங்கே உழைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். எனவே கடவுளே மனிதர்களுக்கு தருகிற மாபெரும் ஆற்றல். நீங்கள் உழையுங்கள், வேலை செய்யுங்கள், இந்த உலகத்தையும் இந்த இயற்கையும் பாதுகாத்து பேணுங்கள் என்று தான் சொல்லப்படுகிறது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த ஒரு நிகழ்வு. ஒரு நாள் காலை வேளையில் ஒரு இளைஞன் ஒருவன் ரயிலிலே வந்து இறங்குகிறான், கொச்சியில். அந்த இளைஞனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவனிடம் இருக்கிற பணம் வெறும் 7,000 மட்டுமே. அவன் சாப்பிடுவதற்கு அந்த பணத்தை பயன்படுத்தக்கூடாது என்று அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதுவும் பெரிய நட்சத்திர கோட்டையில் தங்கக்கூடாது என்று அவனுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறான். காலையில் கடும் குளிர், என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. மூட்டையை தூக்கி அந்த ரயில் நிலையத்தில் இருக்கிற அந்த தொழிலாளர்களோடு சேர்ந்து மூட்டையை தூக்கி பிழைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறான். ஆனால் அந்த இளைஞன் மிக அழகாக இருக்கிறான், நன்கு படித்தவன் போல் இருக்கிறான். அந்த அவனை பார்த்ததும் அவனுக்கு யாரும் வேலை கொடுப்பாரில்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு ஹோட்டலுக்கு செல்கிறான், அங்கே வேலை கேட்கிறான். எச்சில் இலையை தூக்குவதற்கு அவற்றை எடுப்பதற்கு அவனுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது.
அந்த எச்சிலையை தூக்குகிறான். ஒவ்வொரு நாளும் படுப்பதற்கு இடமில்லை. அந்த உணவு விடுதியினுடைய பின்னால் கொசுக்கடியிலே படுத்திருக்கிறான். ஒரு நாளும் அவர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை வாழ்வில் பெற்றதே இல்லை. ஒரு நாள் இலை எடுத்து கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் அவனை பார்க்கிறார். தம்பி, நீ ஆங்கிலம் பேசுகிறாய், உன்னுடைய ஆங்கிலத்துடைய உச்சரிப்பு மிக அழகாக இருக்கிறது, மிக அழகாக இருக்கிறாய், நன்கு படித்தவன் போல் தெரிகிறது, ஏன் இந்த வேலையை செய்கிறாய், என்னோடு வா, நான் உனக்கு நல்ல வேலை தருகிறேன் என்று சொல்கிறார். அந்த ஐடி கம்பெனியுடைய உரிமையாளர் இவனும் நான் வருகிறேன் என்று சொல்கிறான். தொலைபேசி எண்ணை கொடுத்து விட்டு செல்கிறான். பிறகு இவன் கூப்பிட்டு பார்க்கிறான், அவர் எடுக்கவே இல்லை. யார் என்று தெரியவில்லை, தீவிரவாதியாக இருப்பானோ என்று பயந்து அவர் எடுக்கவில்லை. இப்படியே போகிறது. 30 நாட்கள் அங்கே வேலை செய்கிறான். உணவுக்காக ஒவ்வொருவரும் படுகிற பாடை பார்க்கிறான். தன்னோடு உள்ள சக தொழிலாளர்கள் படுகிற பாடை பார்க்கிறான். உணவுக்காக ஒவ்வொரு நாளும் மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் என்று பார்க்கிறான். 30 நாள் முடிந்த பிறகு அவனை கூப்பிட்டு செல்வதற்கு ஒரு குழு வருகிறது. அவன் வேறு யாருமல்ல, குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு 1000 கோடிக்கணக்கான பணத்துக்கு சொந்தமான ஒரு வைர வியாபாரியுடைய மகன். அமெரிக்காவில் நன்கு படித்தவன். அவனுடைய தந்தை அவனுக்கு கொடுத்த கட்டளை, நீ உழைக்க வேண்டும், உழைக்கிற பொழுது எவ்வளவு கஷ்டம் என்று பார், ஒவ்வொரு நாளும் உணவுக்காக மக்கள் எவ்வளவு சித்திரவதைப்படுகிறார்கள் பார், அது எவ்வளவு கஷ்டமானது துயரமானது என்று பார், ஒவ்வொரு ரூபாயையும் சேர்த்து வைப்பதற்காக சம்பாதிப்பதற்காக என் வாழ்நாளில் நான் பட்ட கஷ்டம் உனக்கு புரியாது, இதை அனுபவித்தால் தான் உனக்கு புரியும், நீ இதை செய்து பார் என்று அவனை அனுப்பி வைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் அவன். இப்படி உழைத்தவர்கள் எல்லாரும் உழைப்பில் தான் கடவுளை காண முடியும், உழைப்பில் தான் மனித குலத்தினுடைய பெருமையை சக்தியை பெற்றுக்கொள்ள முடியும், உணர முடியும். எனவே உழைப்பு என்பது சாதாரணமானது அல்ல, அது கேவலமானதும் அல்ல, உழைக்காமல் இருப்பவர்கள் பெரிய மனிதர்களும் அல்ல. மாறாக ஒவ்வொரு நாளும் நாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஓய்வோடு கூடிய உழைப்பு, அதுவும் திட்டமிட்ட உழைப்பு, சிறப்பான உழைப்பு, எந்த நேரம் எந்த வழியிலும் குறுக்கு வழியில் நேர்மையற்ற முறையில் அநியாயமான முறையில் நம்முடைய பணம் சேர்ந்து விடக்கூடாது. உழைப்பினால் என்னுடைய வாழ்க்கை சிறப்படைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் யோசிக்க வேண்டும். இதை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். உழைப்புதான் மிக உயர்ந்தது, மிக சிறந்தது, அது கடவுளுக்குரியது, அது கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பதை புரிய வைக்கிறவள்தான் உழைப்பினுடைய மேன்மை நமக்கு புரிய முடியும். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் துன்பம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும், வியாகுலம் வந்து கொண்டே இருக்கும், கவலைகளும் பெரும் துயரங்களும் இருக்கும். ஆனால் கடவுள் நமக்கு இந்த அழகான உலகத்தை தந்திருப்பதெல்லாம் நாம் உழைப்பதற்காகவே, அது மேன்மைப்படுத்துவதற்காகவே. இப்படி உழைத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய தலைமுறை தலைமுறையாய் சந்ததியினருக்கு பெற்றுக் கொடுப்போம். ஆமீன்.